Very good morning, students. Today we are going to discuss economics second lesson, the globalization and trade. ஸோ இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல், ட்ரேட்னா வர்த்தகம். குளோபலைசேஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபலைசேஷன் இஸ் த இன்டிகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. ஸோ அப்போ நாடுகளை ஒருங்கிணைத்து உலக பொருளாதாரத்தோடு ஒருங்கிணைக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு ஷாப்பை ஏற்படுத்துகிறோம். அந்த ஷாப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஷாப் ஆகலாம். ஒரு இந்திய லெவலில் மிகப்பெரிய கம்பெனி ஆகலாம். இந்தியாங்கிறது செவரல் கண்ட்ரிஸ் போகலாம். இப்போ இதுமாரி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை அதான் இந்த உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஃபார் த கான்செப்டில் வராங்க. ஸோ அதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ டு நோ த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன், டு நோ த ட்ரேடு அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா historical perspective. To know trade and traders in South India historical perspective. ஸோ அப்போ தென்னிந்திய வரலாற்று பார்வையில் வர்த்தகமும் வியாபாரம் எப்படி இருந்திருக்கு, அது செய்யக்கூடிய வியாபாரிகள் எப்படிலாம் இருந்திருக்குங்க, யாரெல்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ த எவல்யூஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் எம்என்சி, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் உடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வளர்ச்சி அடைஞ்சது. டு நோ த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னா நியாயமான விற்பனை முறை அப்படிங்கிறதும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் அண்ட் சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ அந்த உலகமய மக்களுடைய மிகப்பெரிய அதோடைய இம்பேக்ட், தாக்கம் அண்டு சவால்கள், இன்றைக்கி அட் ப்ரெசண்ட்டாக என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கிற. நெக்ஸ்ட் டைம் டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், அறிமுகம் அப்படிங்கிறது. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அதே பாருங்கள், சுதந்திரம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இடத்துல லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார்மயமாக்கல், அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். ஸோ இதுதான் நம்ம ஷார்ட்டாக எல்பிஜி சொல்லுவோம். ஹேவ் பிகேம் மச் எ டாக்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அமங் த பொலிட்டீஷியன்ஸ், எக்கனாமிக்ஸ்ட் அண்டு பிஸ்னஸ்மேன் இன் மாடர்ன் டேஸ். இன்றைக்கி இந்த நவீன உலகத்தை பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், பொருளியல் வல்லுநராக இருக்கட்டும், அரசியல்வாதிகள் அதிகப்படியாக பேசக்கூடிய கருத்துக்களில் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷனுங்கிறது காணப்படுதான். நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ குளோபலைசேஷன், the globalization is the integration of country with the world economy. Basically, globalization signifies process of internationalization plus liberalization. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. அப்போது உலக பொருளாதாரத்தோட கண்ட்ரிகளை ஒருங்கிணைப்பது தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு பேர். பேசிக்கலி அடிப்படையில் பார்க்கும்போது குளோபலைசேஷன் சிக்னிஃபை ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். இப்போ சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கலுடைய செயல்பாடை தான் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த வேர்ல்டு மேப்பு, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கண்ட்ரிகளை இணைக்கக்கூடிய இதாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் மூவ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன். த
term globalization was introduced by Professor Theodore Levitt. ஒரு affiliate புக் பேக் ஒன் மார்க் வந்தாங்க. ஸோ அதுமாதிரி த டேர்ம் குளோபலைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் அட் 3 stages. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் தியோட்ரோ லிவிட் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் அடிப்படையில் 3 ஸ்டேஜஸாக இது பிரிக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த 2 மார்க்கு ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் செகண்ட் 2 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று ஆர்ச்சிக் குளோபலைசேஷன், புட்டோ குளோபலைசேஷன் அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன். ஸோ இப்போ இந்த ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஓல்டு ஏன்சியன்ட் சொல்லுவாங்களே, ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி மாரி பழமையான தொன்மையான குளோபலைசேஷன் பேர். இந்த புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா இடைப்பட்ட மிடில். ஓகே, ஸோ மிடில் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஏன்சியன்ட் மிடில் மாடர்னுங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆர்ச்சிக் குளோபலைசேஷனுங்கிறது தொன்மையான குளோபலைசேஷன். புரோட்டோ குளோபலைசேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா இடைப்பட்ட குளோபலைசேஷன். அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன்னா நவீன குளோபலைசேஷன் அப்படிங்கிற 3 ஸ்டேஜஸ். இது செகண்ட் 2 மார்க். சரிங்க, செகண்ட் ஒன் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்ச்சிக் குளோபலைசேஷனா என்ன. ஸோ இந்த ஆண்ட்ரூ கந்தர் ஃப்ராங்க் argued that a form of globalization has been in existence since the rise of third link between Sumer and the Indus Valley civilization in the third millennium. அதான் முக்கியம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த சுமர் மற்றும் இண்டஸ் வேலிக்கு இடையே 3ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு வணிக வர்த்தகம் தொடர்பு இருந்திருக்கு. ஸோ அது மூலிமா வளர்ச்சி தான் குளோபலைசேஷன். அந்த பீரியட் நடந்தது தான் த ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் நோன் அஸ் ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டட் டியூரிங் தி ஹெல்னிஸ்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு உலகமயமாக்கப்பட்ட ஒரு காலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஸோ வளர்ச்சி அடைந்த ஒரு காலம் தான் ஹெல்னிஸ்டிக் ஏஜ் அப்படின்னு. இந்த ஹெல்னிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு லெசனே நீங்கள் படிச்சிருக்கீங்க. கிளாசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற லெசனில் 9th ஹெலனிஸ்டிக் ஏஜ் என்பது கிரீக் ரோம் தான் பார்த்திங்கன்னா பழமையான தன்பட்ட நகரங்கள்லேயே ஸோ வெல்வர்ஸ்டாக அண்ட் பாப்புலைஸ்டு சிட்டியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் இஸ் த தேர்ட் லிங்க் பிட்வீன் ரோமன் எம்பையர், Parthian Empire and Han dynasty made to the commercial link between the power inspired the development of Silk Road. அப்போ பல பேரஸோட தொடர்புடைய ஸோ அதன் மூலம் பார்த்திங்கன்னா வர்த்தகம் டு மேட் த ட்ரேட் வித் செவரல் கண்ட்ரிஸ் உருவாகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, அந்த ட்ரேடில் த யூஸ் த சில்க்கு பட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் எந்தெந்த நாடுகள்லாம் பட்டு அந்த எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கோ ஸோ அதுதான் என்ன அப்படின்னு மாதிரி இருக்குது, அந்த நாட்டுக்கு இடையே இருக்குது. ஸோ அந்த சில்க் ரூட் அப்படிங்கிறத உருவாகிருக்கு. நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். இதுதான். இது இல்லாமல் ஃபர்தராக த இஸ்லாமிக் ஏஜஸ் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன். அதுமாதிரி இஸ்லாமிக்குடைய பிரிலை பார்த்திங்கன்னா ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் ஏர்லி stage of globalization, the advent of the Mongol Empire through the establishing the commercial center of the Middle East and China greatly facilitated a travel along with the Silk Road. This present the modern spaces of globalization exchanging and sometime known for the ஆர்ச்சிக் குளோபலைசேஷன். ஸோ நம்ம அந்த குளோபலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ச்சிக் குளோபலைசேஷனுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் குளோபலைசேஷனுக்கும் இந்த புரோட்டோ குளோபலைசேஷனும் பிஃபோராக இருக்கக்கூடியதான் நம்ம ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் சொல்கிறாங்க.
ஸோ அது எந்தெந்த காலங்களில் இந்த இதை ஃபஸ்ட்டு பார்த்தோம், சுமருக்கும் இண்டஸ் வேலைக்கு இடையே இருக்கக்கூடிய 3rd செஞ்சுரியில் மிகப்பெரிய ஒரு டேர்லிங் இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆண்ட்ரூ கந்தர் ஃப்ராங்க் அது சொல்கிறாரு. இல்லை அது இல்லாமல் ஃபர்தராக சொல்கிறாங்கன்னா ஹெல்னிஸ்டிக் ஏஜ், க்ரீக்கில் ஹெல்னிஸ்டிக் ஏஜ் இருக்குது. ஸோ அந்த பழமையான காலகட்டங்களில் தான் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணி சொல்கிறாங்க. அதேமாதிரி இயர்லி இஸ்லாமிக் பீரியட்லேயும் டெவலப் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோட்டோகுலோஷனுக்கும் மாடர்ன் குலோஷனுக்கும் பிஃபோராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த ஆர்டிகுலபிளைசேஷன் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகுலபிளைசேஷன், அது தொன்மையான உலகமயங்கள். நெக்ஸ்ட்டு டு த ப்ரோட்டோகுலபிளைசேஷன். ஸோ இடைப்பட்ட காலம் வந்துட்டு ஸோ இந்த ப்ரோட்டோகுலபிளைசேஷன் next phases known for proto-globalization. It was characterized by a rise of the maritime European empires. maritime கடல் வழி பயணங்களை மேற்கொண்டு பேரரசுகள்லாம் வராங்க. இந்த ப்ரோட்டோகுலோபலைசேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா 16th and 17th century, the first Portuguese and Spanish empire, Dutch and British empire in 17th century. The globalization became a private business phenomena like the British East Indian Company described the first multinational company. ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோகுலோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடைப்பட்ட உலகமயமாக்கல்ங்கிறது ஸோ இந்த 16th or 17th செஞ்சுரியில் தான் வந்து இந்த ப்ரோட்டோகுலோபலைசேஷன் வந்துருக்கு கேட்பாங்க. இது புக்கின் கொஷின். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸ் கேம் டு செவரல் கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ வந்து தே ஸ்டார்டட் நிறையா வந்து ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தனியார் மயமாக்கலாக தான் இருந்திருக்கு, ப்ரைவேட்டைசேஷனாக இருந்து. நெக்ஸ்ட் இதில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிகளில் பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக ஃபஸ்ட்டு பிரிட்டிஷாக. ஸோ அப்போ த பிரிட்டிஷ் ஈஸ்டர்ன் கம்பெனி டிஸ்கிரைப் தி ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி. உலகளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் தான் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு பேர். த 19th century witnessed the advent of globalization approaching. It is the modern form of between the globalization in 19th and 20th century. இப்போ மாடர்ன் குளோபலைசேஷன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா